உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணணுமா? வாங்க நம்ம இந்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்யூஷன் வந்து செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் வந்து ரிசல்யூஷன் போர்ட்ரேட்டில் தான் நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். அதே மாதிரி வந்து ரிசல்ட் கிராப் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவும் அதே மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இந்த கிராப் பண்ணுறது கொஞ்சம் நல்லா நீட்டாக கிராப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா ஈஸியாகவும் இருக்கும். எல்லாத்தையும் கிராப் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வந்து நடுவில் அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு லைன் வைப் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கீழே கெட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து கிராஃபிக்ஸில் எப்படி இருக்காது, வைப் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து லைன் வைப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். என்ன ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க, லைன் வைப்னு இருக்குங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து பேக் போய்க்குங்க. பேக் வந்துக்குங்க. பேக் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து இருக்கும் பாருங்கள், இந்த லைன் வைப்னு கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி ஒவ்வொருத்துக்கும் மாற்றி ஒவ்வொரு ப்ளஸ்ஸுக்கும் அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் கிளிக் பண்ணிவிட்டு இது விண்டேஜ்னு அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக எடுத்து கொடுக்கும். அப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லேயர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லேயர் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா கிராப் பண்ணிக்கங்க. அதையும் கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து பிளெண்ட் பண்ணணும். அந்த பிளெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனாக அது வந்து ஸ்க்ரீனை கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரெடி ஆகிடும். அடுத்து அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கான்ட்ராஸ்ட்டை மட்டும் ஒரு 8 இல்லாட்டி 4, 5 இதை வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ ரெடி ஆகிடும். எப்படி அந்த லேயர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். மீடியா ஃபைல்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு அப்படி தான் ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து பாப்பப் காமிக்கும். அந்த பாப்பப்பில் வந்து உங்களுக்கு டவுன்லோடுன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் டவுன்லோடுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.